ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. நம்முடைய கனிகிருஷ் யூடியூப் சேனலில் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதை சார்ந்து இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஆண்டாளின் அறிவியல் பார்வை. ஆண்டாள் நாச்சியார் ஏன் பாவை நோன்பிற்கு இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தார்? அதற்கான ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணங்களை இந்த பதிவில் பார்ப்போம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. தமிழ் இலக்கிய உலகில் தன்னிகரற்று விளங்கும் பாவை பாட்டு திருப்பாவை. இந்த திருப்பாவை பாசுரங்களில் ஆண்டாள் மண் சார்ந்து மரபு சார்ந்து அறிவியலை ஆய்ந்து நீர் மேலாண்மையில் தெளிந்து தமிழுள் அகழ்ந்து வானியல் சாஸ்திரத்தில் ஒளிர்ந்து மலர்களாய் மலர்ந்து மனம் பரப்பிய காதலும் கவித்திறனுடன் இணைந்த நேர்மறை எண்ணங்களும் பக்தி நெறி கமழும் சரணாகதி தத்துவமும் பெண்மையின் உயர் அடையாளங்களாக அவரை நிலைநிறுத்துகின்றன. இந்த பாவை நோன்பிற்கு ஆண்டாள் ஏன் மார்கழியை தேர்ந்தெடுத்தார்? அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. மாதங்களில் சிறந்தது மார்கழி என்கிறது ஆன்மீகம். இந்த மார்கழி மாதத்தில்தான் அதிக சக்தி கொண்ட பிராணவாயு பூமிக்கு மிக அருகில் வருகிறது என்கிறது அறிவியல். இந்த ஆன்மீகமும் அறிவியலும் எதிரெதிர் துருவங்கள் போல இருந்தாலும் பெரும்பாலான நம் சமய தத்துவங்களில் பார்த்தால் அவை இரண்டும் ஒரே விதமான கருத்துக்களைத்தான் கொண்டுள்ளன. இந்த மாதத்தின் அபரிமிதமான சக்தியை பெறுவதற்காகவே காலையில் நீராடுவது, கோலம் போடுவது, கோவில்களுக்கு சென்று வழிபடுவது, தெருக்களில் பஜனைகள் பாடிக்கொண்டே செல்வது போன்ற நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஓசோன் படலத்தில் ஏற்படுகின்ற ஓட்டை இந்த மார்கழி மாதத்தில் கிட்டத்தட்ட முழுமையாக மறைந்து விடுகின்றன என்கிறது அறிவியல். இதையெல்லாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த காரணத்தினால்தான் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று தன்னை ஒத்த தோழியர்களை நோன்பிருக்க அழைத்திருக்கிறார். நோன்பிருக்க வேண்டும், சரி, நோன்பில் ஏன் அதிகாலை எழ வேண்டும்? பொதுவாக அதிகாலை பொழுது மனம் அமைதியாகவும் எண்ண அலைகளின் ஓட்டம் மிக குறைவாகவும் இருக்கும். பிரபஞ்ச சக்தி முற்றிலும் நமக்கு கிடைக்கும். ஆனால் பகல் பொழுதில் பல கோடி மக்களின் எண்ண அலைகள் காற்றோடு காற்றாக கலந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து தூய மனதுடன் எண்ணும் செயல்கள் யாவும் வேறு எந்த எண்ண அலைகளின் குறுக்கீடுகள் ஏதும் இல்லாத இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் பதிக்கப்படும் போது அவற்றுக்கான வீரியம் அதிகரிக்கும். எனவே அவை முழுமையாக நிறைவேறும். நாம் மேற்கோள் காட்டி படிக்கும் சாதனை புரிந்த மனிதர்கள் எல்லோரும் அதிகாலை நேரத்தில் எழக்கூடியவர்கள் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். அதிகாலை எழுந்து படித்தால் நம் கிரகிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். சரி, ஆண்டாள் நாச்சியார் அதிகாலை எழுவதை மட்டுமா வலியுறுத்துகிறார்? இல்லை, அதிகாலை நீராடுதலையும் சேர்த்துதான் வலியுறுத்துகிறார். நாம் வாழும் இந்த நவீன வாழ்க்கையில் நீராடுதல் என்ற சொல்லே காணாமல் போய்விட்டது. ஒரு குளியல் அறையில் ஒரு வாளி தண்ணீரில் நம் குளியல் முடிந்து விடுகிறது. தண்ணீருக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் உண்டு. நம்முள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் சக்தி தண்ணீருக்கு உண்டு. அதோடு நதிகளில் நீராடும் போது அதன் சக்தி மேலும் அதிகரிக்கிறது. ஜப்பானை சேர்ந்த நீர் ஆராய்ச்சியாளர் ஒருவர் தண்ணீரை ஆய்வு செய்து அதற்கு இருக்கும் அபரிமிதமான ஆற்றலை கட்டுரைகளாக வெளியிட்டுள்ளார். அதாவது ஒரு குவளையில் தண்ணீரை நிரப்பி அதன் முன் அமர்ந்து
தியானம் செய்யும் போது அந்த தியானத்தை அந்த தண்ணீர் அப்படியே வாங்கிக் கொள்கிறதாம். தியானம் முடிந்த பின் அந்த நீரை ஆய்வு செய்யும் போது அதன் மூலக்கூறுகள் மிகவும் அழகாக இருந்ததை உணர முடிந்தது என்று கூறியிருக்கிறார். அதேபோல் மற்றொரு குவளை நீரில் எதிர்மறையான சொற்களை சொல்லும்போது அதன் மூலக்கூறு வடிவங்கள் மிகவும் பயங்கரமாக இருந்ததையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். தண்ணீருக்கு கிரகிக்கும் சக்தி அதிகமாக உண்டு என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் ஆண்டாள் தாயார் தான் நீராட செல்லும் போது தன்னோடு சேர்த்து தன் தோழியரையும் அழைத்து ஒரு மேம்பட்ட வாழ்வை அவர்கள் அடைய வழி சொல்லி இருக்கிறார். சரி, மழை எப்படி பொழிகிறது, அதை நாம் எப்படி படித்திருக்கிறோம்? இதனை வாட்டர் சைக்கிள், அதாவது நீர் சுழற்சி என்ற ஆங்கில பதத்தை கொண்டு நாம் அறிவோம். இது கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 400 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஆனால் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே இதனை ஆண்டாள் தாயார் தன்னுடைய திருப்பாவை 4ஆம் பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் மழைக்குரிய தேவன் எப்படி மழையை பொழிய வேண்டும் என்று சொல்கிறார். ஆழி மழைக்கண்ணா, அதாவது நீ முதலில் சமுத்திரத்திற்கு செல். அங்கே கரைகளில் கால் நனைப்பது போல் அல்லாமல் ஆழமாக செல். அங்கே எவ்வளவு நீரை குடித்து கருப்பாக மாற முடியுமோ மாறு. அது எப்படிப்பட்ட கருப்பு தெரியுமா? ஊழிக்காலம் முதற்கொண்டு இருக்கும் அந்த கார்மேக கண்ணனை போல் மாறு. மேலும் அவன் திருமேனி போல் மாறினால் மட்டும் போதாது, அவனின் பராக்கிரமங்களும் வேண்டும். அது எப்படி தெரியுமா? அந்த பத்மநாபனின் கையில் இருக்கும் இணையற்ற சக்ராயுதத்தை போல் மின்ன வேண்டும். அதனால் உருவாகும் இடி சாமானிய இடியாக இருக்கக்கூடாது. போரில் பகைவர்களை நடுங்க வைத்ததே பாஞ்சன்யம், அதுபோல முழங்க வேண்டும். மேலும் அக்கோதண்டராமனின் தாழாத சாரங்கத்தில் இருந்து இடைவிடாது பொழியும் சரமழை போல் நீ பொழிய வேண்டும் என்று மழை தேவனுக்கு உணர்த்துவது போல் இப்பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல் மழை வேண்டி பாடும் பாசுரம். இதனை தொடர்ந்து 108 முறை அனைவரும் கூடி பாட நிச்சயம் மழை வரும் என்பது ஐதீகம். இதேபோல்தான் மழை எப்படி வருகிறது என்பதை இன்றைய அறிவியலும் சொல்கிறது. நம் தமிழர்கள் வாழ்வில் காலை எழுவது முதல் இரவு உறங்கும் வரை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அறிவியல் நிறைந்திருக்கிறது. ஆதிகாலம் தொட்டே இயற்கையின் சிறப்பறிந்து இயற்கையை போற்றி பாதுகாத்து வந்த மரபு நம் தமிழ் மரபு. இப்படி இயற்கையோடு இணைந்து அறிவுடனும் ஞானத்துடனும் வாழ்ந்த பெண் கோதை. அவரின் அறிவுத்திறன் திருப்பாவை பாசுரங்களின் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதை ஆழமாக படித்து நாமும் நமக்கான இறைப்பாதையின் அடிகளை எடுத்து வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.